இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிரபலமான சொல் ஒன்று இருக்குது. அந்த சொல் என்னன்னா, ஆபத்துகளை தினம் தினம் சந்தித்து வாழ்பவன் தான் வாழ்க்கையோட ருசியே இருக்குது, அவன் தான் ருசியான வாழ்க்கையை வாழறான் அப்படிங்கிறான். உங்களுக்கு புரியல? இப்போ சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் ஸ்டடியாக சம்பளம் இருக்கும், இல்லைன்னா பென்ஷன் இருக்கும். இது பாதுகாப்பாக நிறைய 1ஆம் தேதி ஆச்சுன்னா அவங்க தேடி வந்துடும். அதுக்குள்ளே அவங்க பிளான் பண்ணிக்கணும், வாழ்ந்துருவாங்க. இது பாதுகாப்பான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் என்னடா ருசி இருக்கு? 1ஆம் தேதி ஆனால் வந்துட போகுது, பேங்க்லேருந்து போகிற, ட்ராப் பண்ண போகிற, உன் பிரச்சனையை சால்வ் பண்ண போகிற, அப்படியே பிரபஞ்சத்தை வேடிக்கை பார்க்க போகிற. இது வாழ்க்கையா? இது வாழ்க்கை கிடையாது. அன்றாடம் கூலி வேலை செஞ்சு நாளைக்கே என்னன்னு வாழ்க்கை கேள்விக்குறியா தினம் தினம் வாழறாம்பர். அதுதான் சவால். அதுதான் வாழ்க்கையோட ருசியை தரக்கூடியது, யுத்தங்களை தரக்கூடியது. இப்படியான வாழ்க்கையை வாழறது தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான சொல் இருக்குது. உதாரணத்துக்கு காசாவோட மக்களை சொல்லலாம். போர், இருக்கிற வீடு நிலலாம் போயிடுச்சு, சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாத தினசரி வாழ்க்கை. சில பேருக்கு கோணத்தில் அது துக்கமாக இருக்கும். ஆனால் உற்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் எடுத்தீங்க, எனக்கு 62 வயது. நான் வாழ்க்கையை அப்படித்தான் சந்திக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் 1ஆம் தேதி வரப்போதே 30,000 ரூபாய் வேணுமாச்சே, ஆர்ட் மருந்தே 5,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் பிரட்டணுமேட்டு ஒவ்வொரு மாதமும் அதுக்கு விடை கிடைக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கேன். என்னுடைய குடும்பத்திலேருந்து நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, சகோதரி, பிரதர்ஸு எல்லாருமே, நீ ரொம்ப புலம்பராமல் இருக்க உன்னுடைய வீடியோன்ட்டு. நீங்களெல்லாம் பாதுகாப்பான 40,000 ரூபாய் வருமானம், சொந்த வீடு, பென்ஷன் ஸ்டடியாக இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதோ, அது புலம்பாமல் இருக்கிறதோ ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கேரண்டி இருக்குது லைஃப்பில். ஆனால் எங்களைப் போல யுத்தங்களோடு ஒவ்வொரு மாதமும் வாழவங்களுக்கு தான் தெரியும் அந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், சலசலப்புகள்லாம். அப்போ நீங்கள் அட்வைஸே பண்ணக்கூடாது, உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்டடியாக இருக்குது, லைஃப்பை பற்றி பயம் கிடையாது. மந்த்லி ஆச்சுன்னா 1ஆம் தேதி கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வந்துட போகுது, சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி பிரச்சனைன்னா காப்பாற்றக்கூடிய ஒரு மகன் மகள் பெரிய கொடுப்புன்னு இருக்குது. ஃபாரின்லாம் இருக்கேன் அவங்க பசங்களாம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு கடுகளவு கூட தகுதி இல்லாதவங்க. அதனால் வாழ்க்கையை ஆபத்துகளில் சந்திக்கிறவங்க